ஹலோ குட் மார்னிங். ஒரு ரீடிங் இங்கே மெடிடேஷன் முடிச்சுட்டு நான் உட்காந்துட்டு இங்கே ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மெசேஜ் சேனல் ஆச்சு. கண்டிப்பாக அந்த மெசேஜ் உடனே நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் எடுத்து ஆன் பண்ணி வச்சுட்டு நான் வந்து கார்ட் ஷஃபிள் பண்ணிக்கிட்டேன். சரி, என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு சேனல் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது அது கார்ட்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களோட எனர்ஜி வந்துட்டு இதுக்கு முன்னே இருந்த மாதிரி இல்லை. நான் திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க, சில பேர் வந்துட்டு இன்னும் ஃபீல் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஏன்னா சில பேர் ஃபீல் ஏன் பண்ணலைன்னா நீங்கள் வந்துட்டு இன்னும் சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணுறதுல கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்க. சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு தயாராக இல்லை. லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை நான் எப்போவே சொல்கிறது என்னென்னா, லைஃப்பில் வந்து ஒரு நல்ல விஷயம் நமக்கு லைஃப்பில் நடக்கணும்னா சில விஷயங்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த விஷயம் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு கெட்டது இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தில் இருந்து உங்களுக்கு வந்துட்டு கடவுள் வந்துட்டு அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வந்து விலகணும்னு சொல்லும் போது அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் விலகி தான் ஆகணும் லைஃப்பில். அது என்ன வேணாலும் இருக்கலாம். சில பேர் நீங்கள் விளக்குறதுல நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறதுல நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கடவுள் உங்களை மேலும் சில விஷயங்கள் கஷ்டம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சில விஷயங்கள் லைஃப்பில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். தானாகவே உங்களை அந்த இடத்த விட்டு உங்களை விலக்கி வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். நிறைய பேர் வந்து கிளியராக பார்க்குறீங்க. நிறைய விஷயங்களை வந்துட்டு உங்கள் முன்னாடி ஒரு கண்ணாடி ஒரு இது வச்ச மாதிரி நிறைய விஷயங்கள், அது உங்களை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அது வந்துட்டு மற்ற விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இல்லை இது வந்துட்டு என்ன சொல்கிறதுனா ஒரு ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஒரு ரிலேட்டிவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அவங்க மைண்டில் என்ன இருக்குது. இதுக்கு முன்னே நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு ஃபோன் மூலமாக பேசுகிறதா இருக்கட்டும், நேரில் பார்த்து நீங்கள் பேசுகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த விஷயம் அவங்கள வந்து அட்ராக்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஆனால் ஏதோ ஒரு உள் மனசு வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லுது, நீங்கள் வந்து இல்லை, நீங்கள் விலகி இருக்கணும் இந்த பர்சன் கிட்டன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த டைமில் உங்களுக்கு என்னன்னு புரியல, கிளியராக புரியல. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் விலகணும்னு நினைக்கும் போது அந்த பர்சன் திரும்ப உங்களுக்கு பேசும்போது நீங்கள் யோசிப்பீங்க, நீங்கள் இல்லை இவங்க நல்ல ஒரு எனர்ஜியில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது, நல்ல விதமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது, ஏன் அந்த மாதிரியான தாட்ஸ் வருது? இல்லை லைஃப்பில் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அது நல்லா தானே இருக்குது, நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு தாட் இருக்குது, இதுலேருந்து நம்ம விலகணுன்ற மாதிரி, இந்த கனெக்ஷன் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அப்படின்னு இருக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு கிளியராக என்ன தெரியுதுன்னா, இப்போ நீங்கள் உங்களுடைய எனர்ஜி வேறு எனர்ஜி, இப்போ நீங்கள் டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன், ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜியில் இருக்கீங்க. ஒரு புதுசாக குழந்தை பிறந்து ஒரு எதுவுமே ஒரு நல்லது கெட்டது எதுவுமே நல்லது கெட்டதுன்னு இல்லை, எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்லை லைஃப்பில், எந்த ஒரு பிளாக் டாட்டும் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பியூர் எனர்ஜியில் இருக்கீங்க நீங்கள். இந்த எனர்ஜியில் உங்களுக்கு திரும்பவும் உங்களுக்கு வந்து தானாகவே ஒரு பர்சனை பற்றியோ ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு தாட்ஸ் வரும்போது அப்போ உங்களுக்கு ஒரு கண்ணாடி வச்சு உங்களுக்கு வந்துட்டு காட்டுற மாதிரி இருக்குது. நேரடியாக நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது நிறைய விஷயங்கள். நீங்கள் அவங்களுடைய எனர்ஜியில் ஃபீல் பண்ணும்போது, அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியுது, இந்த பர்சன்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் நம்ம இவ்வளோ நாளாக பார்த்தது அவங்க மனசில் வந்துட்டு ஒரே மைண்டாக இல்லை, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அவங்க வந்துட்டு ஒரு அவங்களே ஒரு கிளாரிட்டியில் இல்லை. ஆனால் அவங்க வந்து மற்றவங்கள டவுட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த உங்களை டவுட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இவங்ககிட்ட டவுட் வச்சுக்கிட்டே உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் வந்துட்டு கிளியராக ஓப்பனாக பேசாமலேயே உங்ககிட்ட வேறு மாதிரி பேசுகிறது, வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ கிளியராக உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. இன்கேஸ் சில பேர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருக்கட்டும், விஷயமா இருக்கட்டும், விலகிடுங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு இப்போது ஒரு பவர்ஃபுல் எனர்ஜியில் இருக்கீங்க. நான் நேற்று ரீடிங்லேயே சொன்னேன், ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜியில் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நான் கார்ட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் வந்துட்டு இப்போது உங்களோட ஜேர்னி வேறு, உங்களோட எனர்ஜி வேறு. கார்ட்ஸ் எடுக்கும்போது சேரியட், ஏஸ் ஆஃப் பென்டிக்கிள்ஸ், 2 ஆஃப் பென்டிக்கிள்ஸ், ஒரு பவர்ஃபுல் கார்ட். அதுக்கு அடுத்த கார்ட் கரெக்டாக வந்துட்டு மெஜிஷியன் கார்டு வந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்டார் கார்டு, ஃபார்ட்டிடியூட்,
சாரி 7 of Cups எல்லாமே வந்துட்டு நீங்கள் இப்போ வேறு எனர்ஜி, டிஃப்ரெண்ட், டோட்டலி வேறு எனர்ஜி. இந்த டைமில் உங்களால் எல்லாரையுமே வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குறீங்க. நீங்கள் ஸ்கேன், உங்கள் முன்னாடி ஒரு பர்சன் பேசினாலும் சரி, வந்து நின்னாலும் சரி, அந்த பர்சன் எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி, உங்களால் ஸ்கேன் பண்ண முடியுது, எனர்ஜி ஸ்கேன் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க, கற்றுக்கிட்டு வந்துட்டுருக்கீங்க. இந்த உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ, லைஃப் சேஞ்சிங்காக, அது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னோட பழைய ரீடிங்ஸில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் ஒன்றா இருந்தால் கூட உங்களுக்கு கடவுள் கொடுக்கும்போது அது பல மடங்கு உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் பல மடங்கு ஒரு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணதை விட அதை விட தாண்டி நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்துட்டுருக்கு. சொல்லும் போது 555 நீங்கள் கேட்ட விஷயங்கள் சில பேருக்கு வந்துட்டு சரியான விஷயங்கள் நீங்கள் கேட்கல சில பேர். ஆனால் கடவுளுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி. சில பேருக்கு அந்த மாதிரியான சில விஷயங்களும் நடந்துட்டுருக்கு. கார்டுக்கு என்ன அர்த்தம் தெரியல. Queen of Wands. மேபி சில பேருக்கு வந்துட்டு உங்களுடைய சரௌண்டிங்ஸ் இல்லை உங்களுடைய லைஃப்பில் ஒரு பர்சன் இருக்கலாம். அந்த பர்சன் வந்துட்டு அவங்க இருக்கும்போது, இல்லை அவங்க இப்போ இருக்கும்போதோ, இல்லை அவங்க இல்லாத போதோ, எப்படி சொல்கிறதுனா, ஒரு பர்சன் மேபி ஒரு பர்சன் வந்துட்டு நீங்கள் எல்லாமே சொல்லி நினச்சிருக்கலாம். அந்த பர்சன் வந்துட்டு ஒரு அவங்க தான் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்க தான் ஒரு கிங் மாதிரி. அது மேல் ஆர் ஃபீமேல், யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நினச்சிருக்கலாம். நீங்கள் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருந்திருக்கலாம், இல்லை பர்சனாக இருக்கலாம், சில பேருக்கு வேறு ஏதாவது விஷயமா கூட இருக்கலாம். சரி, அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அந்த டைமில் வந்துட்டு எல்லாமே நல்லதாக நடக்குது. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் இல்லாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு நீங்கள் வந்துட்டு மேபி நீங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. என்னதான் நீங்கள் வந்துட்டு ஒரு ஹாப்பியான லைஃபாக இருந்தாலும் உங்களுடைய ஒரு கண்ட்ரோல், உங்களுடைய ஒரு தனித்துவமான சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் எதுவுமே வந்து வெளியே எடுத்துகிட்டு வராத அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு கண்ட்ரோல்டாக இருந்திருக்கிறீங்க. வெளிப்படுத்த முடியல. உங்களுடைய இமோஷனாக இருக்கட்டும், ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய ஒரு ஆசையாக இருக்கிற சில விஷயங்கள் இருக்கட்டும், ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாமே ஒரு கண்ட்ரோல்டு ஒரு ரோபோட்டிக் லைஃப் மாதிரி மேபி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்துட்டு கடவுள் வந்துட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் சில பேர் வந்துட்டு எப்படி இருக்கீங்க, எல்லாமே கடவுள் கொடுத்துருக்காங்க. அந்த சமைப்பு கொடுத்துருக்குற இந்த பிளெஸ்ஸிங்ஸாக கூட இருக்கட்டும், நீங்கள் வந்துட்டு அந்த பிளெஸ்ஸிங்ஸை வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்குது. இக்னோர்னா எல்லாமே எடுத்துக்கிறீங்க, அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. இருந்தாலும் அந்த ஒரு சந்தோஷன்றது கொஞ்சம் மிஸ்ஸாக இருக்கிற மாதிரி. கடவுள் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. லைஃப்பில் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களை நீங்கள் பண்ணுறதுக்கான அந்த ஒரு இண்டிபெண்ட் அந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் தனித்து யோசிக்கிற மாதிரி, உங்களுக்கான டிசிஷன் நீங்களே எடுக்கிற மாதிரி, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்களே பண்ணிக்கிற மாதிரி, அந்த சந்தோஷம், அந்த சில விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்காத, அந்த டைம் கிடைக்காத சில சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை எல்லாமே இருந்தாலும் உங்களுக்கு மனசில் இன்னும் ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு உறுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இதனால்
கிடைச்ச சந்தோஷம், கடவுள் கொடுத்த சந்தோஷத்தை கூட நீங்கள் தானாகவே வந்துட்டு ஒரு செடி வந்துட்டு சடனாக நீங்கள் வந்துட்டு நல்லா வளர்ந்துக்கிட்டே வந்துட்டுருக்கும், நல்லா ஒரு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி. அது சடனாக நீங்கள் வந்துட்டு அந்த செடியை வந்து கவனிக்காமல் விட்டீங்கன்னா அது வாடிடும். அந்த மாதிரியான சில விஷயங்களை தான் நீங்கள் லைஃப்பில் பண்ணிகிட்ருக்கீங்க, கிடைச்சும் கிடைக்காத மாதிரி. ஏன்னா இந்த கார்டு நான் எடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், நான் ஓகே நல்ல கார்ட்ஸ். சடனாக என்னோட கையிலேருந்து இந்த கார்டு வந்து டேர்ன் ஆகிடுச்சு. அப்போ தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன், இது ஒரு உள்குத்து உள் விஷயம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி நான் திரும்ப இந்த கார்டு ஷஃபிள் பண்ணேன். ஷஃபிள் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு விஷயம் புரியுது. கிடைச்ச விஷயங்கள் கிடைச்சிருந்தாலும், உங்களுக்கு கடவுள் நீங்கள் இஷ்டப்பட்ட விஷயங்கள் கொடுத்தாலும், உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்தாலும், நீங்கள் கேட்காம பல மடங்கு பல விஷயங்கள் கொடுத்தாலும், எல்லாமே வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு டாட் மாதிரி இருக்க ஒரு விஷயத்த நீங்கள் அதை யோசிச்சுக்கிட்டு, இல்லை மேபி அந்த விஷயத்த நீங்கள் ஏதோ ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு கிடைச்ச இந்த வாழ்க்கையும், இல்லை கிடைச்ச இந்த ஒரு விஷயத்தையும், இல்லை கிடைச்ச இந்த ஒரு பர்சனாக இருக்கலாம், கிடைச்ச ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வருத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. தன்னைத்தானே வருத்திக்கிட்டு கிடைச்ச விஷயங்களையும் ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, இல்லை ஒரு ஒரு அதுக்கான ஒரு கிராட்டிடியூட், அந்த விஷயங்களை நீங்கள் பண்ணாத மாதிரி இருக்குது. சில பேர் பண்ணாத மாதிரி இருக்குது. இல்லை பண்ணுறதுக்கான சூழ்நிலை வரும்போது மேபி இது உங்களுக்கு ஒரு கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கிறதுக்கான ஒரு மெசேஜாக கூட சில பேருக்கு இருக்கலாம். நீங்கள் வந்துட்டு இப்போ எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டால் தான் ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம நினச்ச அளவுக்கு நம்ம லைஃப் வாழ முடியும். எல்லாமே வந்துட்டு சந்தோஷமாகவே ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி நம்ம வந்துட்டு, இல்லை ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி நம்ம இருந்துட்டோம்னா அதே பழகிடும். உங்களுக்கான வர்த் அந்த இடத்துல இருக்காது, உங்களுக்கான ரெஸ்பெக்ட் அந்த இடத்துல இருக்காது, உங்களுக்கான ஒரு ஃப்ரீயாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள், நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள், நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னா அது சந்தோஷம் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, உங்களுக்குன்னு தனியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. கடவுள் உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னா 12 சொல்லும்போது உங்களுக்கான சில விஷயங்கள் ஏற்படுத்தியிருக்காருன்னா, சில விஷயங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அந்த விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்து தான் ஆகணும். நீங்கள் எல்லா விஷயங்களும் கையில் எடுத்து வச்சுக்கிட்டீங்க, ஆனால் உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்காத மாதிரி இருக்குது. உங்களை சுற்றி நடக்கிற சில விஷயங்களை நீங்கள் கேர் பண்ணிக்காத மாதிரி இருக்குது. இது ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்க ஒரு விஷயத்தை அதுலேயே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. சந்தோஷம் இருந்தும் இல்லாத மாதிரி சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்தும் அந்த பிளெஸ்ஸிங்ஸை ஒரு என்ன சொல்கிறது, அதை மதிக்காத மாதிரி, அந்த விஷயங்களை நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாத மாதிரி இருக்கீங்க. அப்படி இருந்துன்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. நீங்களே தான் இந்த விஷயங்களை கேட்டிருக்கீங்க. அது என்ன வேணாலும் இருக்கும், ஒரு விஷயம் பர்சனாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை சில பேருக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்பிரிச்சுவலி ஏதோ சில விஷயங்கள் நீங்கள் கேட்டிருக்கலாம். அந்த விஷயங்கள்லாம் கிடச்சிருக்கும் போது ஏதோ நீங்கள் வேறு ஒரு விஷயத்துக்கு பின்னாடி, ஒரு சின்ன விஷயத்துக்கு பின்னாடி நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது லைஃப்பில். உங்களை நீங்களே வந்துட்டு ஆப்பு வச்சுக்கிற மாதிரி இருக்குது. சில விஷயம் கடவுள் கொடுத்தும் நீங்கள் சில விஷயங்களை வந்துட்டு நான் மாற மாட்டேன், நான் எப்படி தான் இருப்பேன்ற மாதிரி நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்களை போட்ட விடுற மாதிரி இருக்குது. நீங்கள் தான் யோசிக்கணும், நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். இது யாருக்கு என்ன விஷயமா வேணாலும் இருக்கலாம். ரீடிங் ரெசரேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லை. இது கொஞ்சம் ஒரு ட்விஸ்டான ஒரு ரீட் மாதிரி தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் வேறு மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் ட்விஸ்ட், லைஃப் திருப்பி போட்ட மாதிரி, எங்கேயோ ஸ்டார்ட் ஆகி எங்கேயோ வந்து முடிகிற மாதிரி. மூவிஸ்லாம் அந்த ஸ்டோரிஸ் அந்த மாதிரி ஏதோ எங்கேயோ ஒரு ஸ்டார்ட் ஆகிட்டு எங்கேயோ ஒரு விஷயம் வந்து முடிகிற மாதிரி இருக்குது. லைஃப்பில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஆயாச்சு, இனிமேலும் கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருக்காதீங்க. ஜஸ்ட் மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப்காக ஜஸ்ட் மூவ் பண்ணுங்கள். ஒரே இடத்துல நீங்கள் வந்துட்டு ஸ்டபனாக நீங்கள் அங்கேயே தான் இருப்பேன், என்னால் மூவ் பண்ண மாட்டேன், நான் இங்கே இருந்துட்டு எல்லா விஷயங்களும் பார்த்துக்கிறேன், இங்கேருந்தே எல்லா விஷயங்களும் நான் ஹேண்டில் பண்ணுறேன் சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா தவறு. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்களாக தான் தனியாக சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ணணும்னா நீங்கள் தனியாக தான் சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அதுக்காக உங்களுக்கு வந்துட்டு யாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, டேக் கேர். God bless.